யோ சித்தப்பா நில்லையா, விழுந்துற பாரு நில்லையா. ஏய் யோ சித்தப்பா நில்லையா. ஏயா முத்து வேலு, வேலு எப்படி ஓடுனா மயிலி எப்படி ஓடும்? ஓடுவேன் என்ன விடுகிறல்ல. என்கிட்ட இருந்து எங்கே தப்பிச்சு போக முடியாது. நீ ஓடி போய் உன் மகன்கிட்டே மருமகிட்டே போட்டு கொடுக்கலாம் பாக்குறியா? நீங்களே எல்லா திட்டத்தையும் போட்டு எங்களை மாட்டி விட பாக்குறீங்களா? யோ நாங்களாச்சும் நல்ல விஷயத்துக்கு தான் திட்டம் போட்டோம். ஆனா நீங்க 3 பேரும் எங்க அத்தையை அழிக்கவும் சகலைய பழி வாங்கவும் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனுபவிப்பீங்க பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பாபம் சித்தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உன் மகன் சின்னத்தை எல்லாரும் உள்ள போக போறீங்க பாரு. உங்க ஆட்டம்லாம் முடிய போகுதுரி. ஏய் என்ன மிரட்டுறீங்களா? இந்த பாரு, நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. சித்தப்பு அதெல்லாம் நடக்கும் சித்தப்பு. நடக்காம எங்க போவோம்? இங்க யாரு சின்னத்தை அந்த வீட்டுல ஸ்பை மாதிரி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்டீங்க நீங்க. பெரியத்தா அவங்க மேல இருக்கிற பாசத்தால சின்னத்துக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க செய்யறது எல்லாமே துரோகம் தான். கூடவே இருந்து இப்படி துரோகம் பண்றமேன்னு அவங்களுக்கு மனசாட்சியே உறுத்தாதாயா? நீயே சாமுண்டீஸ்வரியை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்க. டிரைவர்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு சாமுண்டீஸ்வரி மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? சந்திராவை தப்பா சொல்ற நீ மட்டும் யோக்கியமா? சொன்ன கேட்றா. யோ கம்மன் வாயா. விடுறா. அட வாயா. இத பாரு. சத்தம் போட்டா வாயை கட்டிடுவேன் பாத்துக்க. உட்காரு. ஐயோ ஆமா உட்காரு. டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா. டேய் சைலண்டா இருக்கணும். ஆசிட் எடுத்துட்டு வந்து வாயில ஊத்தி விட்டுற பாத்துக்க. இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கடா நீங்க. டேய் விடுறா. இங்கே கிட சாவு. ஆமா ஏங்க அந்த மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணி விடுங்க. ஏப்பா எதுக்குப்பா மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ண சொல்ற? அவர் இங்க கத்துனாலும் வெளியே சத்தம் கேட்காதுல. ஐயோ நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா அப்படி பண்றதுக்கு பேசாம இந்த ஆள் வாயை கட்டிடுவோமே. ஏங்க வயசானவருங்க, மூச்சு விட முடியாம எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ அதுவும் சரிதான்ப்பா. டேய் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன விட்டுருங்க. அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. பெருசு நீ என்னதான் கத்துனாலும் நாங்களா விடுற வரைக்கும் நீ இங்கேயே தான் இருந்தாகணும். புரிஞ்சுதா? அம்மையாரு சொல்லிட்டேன். என்ன விட்டுப்பா. பேசாம இருக்கணும் சொல்லிட்டேன். வாங்க. டேய் டேய் அப்படியே என்ன விட்டுருங்கடா. டேய் டேய் கதவை சாத்தாதீங்கடா. சாத்தாதீங்க. அனுபவிங்களா இப்படி உள்ள அடிச்சு போட்டு போயிட்டீங்களா? என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? அவனை சொன்னாடி. யார் மாப்பிள்ள இவங்கெல்லாம்? இவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மாமா. இங்க எதுக்கு வந்திருக்காங்க? அந்த நகைங்கெல்லாம் காணாம போனதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. காணாம போன நகைங்கள்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்து தானே நகைங்க திருட்டு போயிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற யார் மூலமாக தானே நகைங்க வெளியே போயிருக்கணும். ஆமா, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. நகையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அதோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நகை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிடும். சூப்பர் ஐடியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நகை திருடின குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும்ல. ஐயோ என்ன இவன் கைரேகை லெவலுக்கு போயிட்டான். நகையில வேற நம்ம கைரேகை இருக்குமே. அப்ப நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருமே. போச்சு, வசமா மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படியே போக ட்ரை பண்ணாலும் நம்ம மேல டவுட் வந்துருமே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சார், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம் சார். ஓகே சார். பேப்பர்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா வைங்க. சார், உங்களது மேட்ச் ஆகல சார்.
மேடம் நீங்கள் வரீங்களா? செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு எந்த பயமும் இல்ல, தாராளமா செக் பண்ணுங்க. வாங்க மேடம். மேடம் உங்களோடதும் மேட்ச் ஆகல. ஐயோ, கடைசியில நாம மட்டும்தான் இருக்கோம். இப்போ நம்மள தானே செக் பண்ணுவாங்க. சின்னத்த நீங்க மட்டும்தான் இன்னும் பாக்கி. போங்க, போய் பேப்பர்ல உங்க கைரேகையை வச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்ல இல்ல, நான்லாம் வைக்க மாட்டேன். நீங்க சொன்னா நான் வைக்கணுமா? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வைக்க மாட்டேன். இங்க பாருங்க, எல்லாரும் வச்சிட்டோம். இப்ப நீங்க மட்டும் வைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? போய் வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். போங்க. இவன் தான் ஏதாவது பிளான் பண்ணி என்ன மாட்டி விட பாப்பான். அதனால நான் வைக்க மாட்டேன். மேடம் சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் தான் மேடம். வாங்க. சந்திரா, நீ எதுக்கு பயப்படுற? தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். போ, போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வை. சந்திரா போ. பழங்கால நகைய 100 பவுன ஒரு இடத்துல கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனா அவர் இன்னும் கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது சாதாரண நகைங்க இல்ல, கோயில்ல கிடைச்ச புதைய நகைங்க. இந்த கோவில் நகைங்க முழுக்க எனக்கு தான் சொந்தம். இதை அடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இத பத்தி வெளியில யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி ஏதாவது வெளியில தெரிஞ்சது, உன் குழந்தைங்க 2 பேரும் உயிரோட இருக்காதுங்க. பாவி, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுட்டானே. இன்னைக்கு நாம தப்பிக்க முடியாது போல இருக்கே. அடுத்தடுத்த எவிடன்ஸ் எடுத்து விட்டுட்டு இருக்கானே.